ஹை மனோஜ், ஹாப்பி பர்த்டே. ரொம்ப ஹாப்பி. உங்களெல்லாம் இந்த அலுமினியில் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். செக்ரட்டரி ஆஃப் அவர் அலுமினி, காட் bless யூ மனோஜ் அண்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ். ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ண மனோஜ். இந்த 2 வருஷம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான டைமு. ஸோ உனக்கு வந்து ஜாப் பார்த்துக்கணும், 2 குழந்தைய பார்த்துக்கணும், ஃபேமிலி பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி வந்து அலுமினிக்காக நீ வந்து ஸ்பெண்ட் பண்ண எஃபர்ட் அண்ட் டைம் வந்து ரொம்ப அதிகம். ரொம்ப டெடிக்கேட்டட், ஸோ மச் டெடிக்கேட்டட். ஸோ நீ ரொம்ப செக்ரட்டரி ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறதுனால தான் ஜிபியை விபி ஆக்கணும். 2 பேருமே ரொம்ப 2 பில்லர்ஸ் தான் நம்ம அலுமினியில். எவ்வளோ எஃபர்ட்டு. அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்கு வந்து 2 டைம் போனேன் அப்ரூவல் ரெக்வெஸ்ட் வாங்குறதுக்கு, நம்மளோட அலுமினி இது பேப்பர் சப்மிட் பண்ணுறக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும், ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். எவ்வளோ எஃபர்ட்டு நம்ம அலுமினிக்காக. அப்பா, உழைச்சதெல்லாம் கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்லையில்ல. ஒரு டைமில் வந்து நீ நானும் ஜேஸ் தானே இல்லை. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்படியே ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மெமரி. இன்றைக்கி வந்து எல்லா டாஸ்க்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். மெயினாக வந்து அக்கௌண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு ஹெக்டிக் டாஸ்க்கு. நம்ம வந்து ரொம்ப வருஷமாக ஏஎஸ்எல், பிஎம்ஹெச்எஸ் அலுமினி அக்கௌண்ட்லாம் பார்த்துருக்குறோம். பட் ரொம்ப உங்கள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். ஒரு அக்கௌண்ட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். நான் ரேணுகிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் பேசும்போது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுப்பா, தாராபுரம் பார்க்க வைங்க. என்கிட்ட சைன் வாங்க வந்திருந்தா அப்படி ஸ்ரீகாந்தை கூட்டிகிட்டு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்படி அன்றைக்கி தான் ரேணு வந்துருந்துச்சு. பார்த்தா நீ வந்த அன்றைக்கி தான் ரேணு நோட் எடுத்துகிட்டு வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டிரான்சாக்ஷனை எடுத்துக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டாகவே ஸ்டேட்மெண்ட்டாகவே பேங்க்கில் டவுன்லோட் பண்ணலாம். ஹவவர் ஒரு நோட்டு போட்டு, ஒரு லாங் சைஸ் நோட்டு, பெரிய நோட்டு போட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ₹1 முதல் கொண்டு பக்காவாக கணக்கு எழுதி வச்சுருக்கா. அப்படி எனக்கு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ பொறுப்பான வேலை அது, அதை எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி எஃபர்ட்டு மனோஜ். உங்கள்கிட்டருந்து நிறைய பேர் கற்றுக்கணும். நிறைய லெசன்ஸ் வந்து உங்கள்கிட்டருந்து லேர்ன் பண்ணிக்கணும். எப்படி வந்து டெடிக்கேட்டடாக இருக்கிறது, எப்படி வந்து எனக்கு ரொம்ப 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 நான் பிரமிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்த மொமெண்ட்ஸும் கூட நிறையா இருக்குது. இது சொல்லலாமான்னு தெரில, சொல்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீ என் மேலே பொசசிவாக இருக்கிறது. ரொம்ப ஹாப்பி மனோஜ். இதெல்லாம் வந்து நான் வந்து யாரை பற்றியாவது பெருசாக பேசிட்டோன்னு கோவம் வரும்னு சொல்லுவோம் அப்படி நீ ரியாக்ட் பண்ணியிருக்க. ஒரு ஒரு டைம் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குது. பட் இட்ஸ் ஓகே. அதெல்லாம் ஒரு ஃபேமிலினா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதா. என்னோடய தாட் எப்போவுமே வந்து பார்த்தா, நம்ம எண்ணங்களையும் நம்ம நம்ம செய்கிற வேலையும் ஒரு புனிதமான ஒரு காசுக்காக ஒர்க் பண்ணுறோம். எல்லோரும் அவங்க லைஃப்பை தாண்டி ஒரு விஷயத்தை பண்ணுறோம். ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் எல்லாத்துக்குமே பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அந்த வேலையை பண்ணும்போது அதெல்லாம் கரெக்டாக கொண்டு பப்ளிக்கில் சேர்த்தணுங்கிறது மட்டும்தான் என்னோட தாட்டாக இருக்குமே தவிர, நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணிடணும், ஹேட் பண்ணிடணும். அந்த சண்டையே வந்தாலும் அது அந்த மொமெண்ட்டு தான். அந்த 1 நாள் 2 நாள் தான். அதுக்கப்புறம் திரும்ப அந்த பாசம் இருக்கும். அந்த ஹேட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காதுல்ல. நான் யாரையும் ஹேட்லாம் பண்ணுனதில்ல. எனக்கு கெட்டது பண்ணாங்கன்னா கூட அவங்களெல்லாம் ஹேட் பண்ணதில்ல. அந்த கோவத்தில் ஒரு நேரம் சொல்கிறது தான். ஒருத்தரை லூஸ் பண்ணும்போது, இழக்கும்போது அது வரும். ஸோ நீ வந்து எனக்கு அப்போ தெரியாது அதெல்லாம் வந்து. அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ரொம்ப பொசசிவாக இருக்கிறீன்னு. எனக்கு வந்து ஒரு பையன் என் மேலே பொசசிவாக இருக்கிறது ஃபஸ்ட் டைமு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப ஹார்டாலாம் எடுத்துக்கல. அப்போ வந்து ஜிபியும் சொல்லுவோம், அப்படி யாராக இருந்தாலும் நீங்கள் மனோஜ் விட்டு கொடுத்து பேசாதீங்க, மனோஜ் ரொம்ப பொசசிவ் ஆவார் அப்படின்னு. இந்த அன்பெல்லாம் யாருப்பா கொடுப்பா? இப்படியெல்லாம் ஒரு அன்பாலாம் வந்து ஒரு அம்மா இல்லாத பையனுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட வந்து ஒரு ஒரு ஆர்மி மாதிரி தான் பில்டு பண்ணோம் நம்ம அலுமினியை. எவ்வளோ பெருசாகிருக்குது இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னு. நம்ம அலுமினி போய் ஏசில் லிஃப்ட் பண்ணுது பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம அலுமினி பிஎம்ஹெச்எஸ் அலுமினியை லிஃப்ட் பண்ணுது. இதுதான்ப்பா நீங்களாம் சேர்ந்து பண்ணினது. உங்கள் வேலைலாம் வந்து நம்ம காலத்தை தாண்டி நிற்கும். நம்ம காலத்தை தாண்டி இதெல்லாம் பேசும் மனோஜ். இந்த மாதிரி ஒரு தம்பி மாதிரி தானே இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லோரும். எனக்கு நான் ஏன் வந்து பேர் சொல்லி கூப்பிட சொல்கிறேன்னா, ஒரு பார்ஷியாலிட்டி வந்துடக்கூடாதுன்னு தான். ஏசலில் அது ஒரு டைம் வந்துச்சு. எப்படின்னா, தமிழ் பசங்கள்லாம் கேஆரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ணா அக்கான்லாம் பேசி எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கிறாங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அவர் மனசில் இந்த டிஃப்ரென்ஸ் இல்லை எல்லா ஸ்டேட் பசங்ககிட்டவும். ஆனால் அவர் மற்றவங்கெல்லாம் அதை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால தான் நான் கேஆர்னே எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். உங்களை நான் எப்படி கூப்பிடணும்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிறேன். ஆனால் என்ன எல்லோரும் கேஆர்னு சொன்னதுக்கு காரணம் அது மட்டும்தான். வயசையெல்லாம் எப்பவும் மறைச்சதில்லை. உங்களுக்கு தெரியும் சரியா? வயசுலலாம் வந்து நான் எப்போவுமே ஏஜ் ஆயிடுச்சு பிடிச்சதுலாம் நான் ஒரு நாள் கவலைப்பட்டதெல்லாம் கிடையாது. வி ஹேவ் டு ஏஜிங் அவுட், வி ஹேவ் டு லீவ் இல்லையா? அது நம்ம டைம் முடிஞ்சு நம்ம போய் தான் ஆகணும். இருக்கிற வரைக்கும் ரொம்ப அன்பாக இருக்கணும். அதில் உன்னோட பாசெல்லாம் வந்து ஒரு
அபரீதமானது. ரொம்ப நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். நீ அப்படிலாம் வந்து நீ சொன்னதில்ல, நீ ரியாக்ட் பண்ணுவ. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லும்போது, லீட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஹாப்பியாக தான்டா இருக்கும். நான் ரொம்ப ஒரு பிளஸ்டாக தான் ஃபீல் பண்ணேன். யார் தம்பி இந்த காலத்தில் அப்படிலாம் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க, அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க. தலைவரே உங்களுக்காக மட்டும் தான் நான் இருக்கேன்னுலாம் சொல்கிறது எத்தனை தடவை. அப்புறம் அந்த வேர்டு வந்து பியூவில் வந்து தலைவர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது நீ மட்டும்தான். ஃபஸ்ட்டு நீயே, அதுக்கப்புறம் ஜேஎஸ் இல்லையா? 2 பேரும் தான் மெனக்கெட்டு எல்லாம் பண்ணீங்க. எலெக்ஷன் டைமும் சரி, எத்தனை செட்பேக்ஸு, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ சேலஞ்சஸ், அதெல்லாம் எப்போவுமே விட்டு கொடுக்காம ஒரு உயிருக்குயிராக கூட நிற்கிறதெல்லாம் வந்து அதனால நட்பு. சரியா? நான் வந்து இந்த உலகத்தில் வந்து காசுக்காக எதையுமே பண்ணினதில்லை. எல்லாமே வந்து நட்புக்காகவும் பீப்புளுக்காகவும், ஒரு பையனுக்காக, ஒரு பிள்ளைக்காகவும், அவங்களுக்காக தான் நான் எல்லாமே உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்கேன். அதெல்லாம் அப்படிலாம் இருந்து அதோட அவுட்புட் என்ன? நிறைய பேர் கேட்பாங்க, இந்த வேலை செய்யணும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்கிட்ட கேட்காத ஆளுகள்லாம் கிடையவே கிடையாது. இப்படி ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டு, இப்படி வேலையை கெடுத்துக்கிட்டு, இப்படி ஒரு உடம்பை கெடுத்துக்கிட்டு, மனசு கெடுத்துக்கிட்டு, இத்தனை ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, இந்த வேலையை நீங்கள் பண்ணணுமா? இதனால உங்கள் ஃபேமிலிக்கு என்ன? நீங்கள் கஷ்டப்பட்டு தானே வந்தீங்க, உங்கள் ஃபேமிலி மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாதா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ல, நீங்கள் லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம்ல, நீங்கள் ஏன் ஊரேகள் நாடேகள் எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கணும், எல்லாத்துக்கும் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் இல்லாமல் எனக்கு பாசிபிளே கிடையாது. நம்ம நினச்ச மாதிரி பியூ பெருசாக க்ரோ ஆயிடுச்சு. லியோவுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா லியோ க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டில் தான், குரூப்பில் தான் 8000 பேர் ஜாயின் பண்ணாங்க அலுமினியில், ஃபேஸ்புக்கில். அப்புறம் நான் வஞ்சி கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டில் ஜிபி ஒர்க் பண்ணி அது 5000 பேர் பண்ண அப்படி. அப்புறம் நம்மளாம் பேஜ் 2 க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து உங்களோட எஃபர்ட் தான் தம்பி. ரொம்ப சூப்பர்மா. அது வந்து அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அந்த 3 பேர் பேட்டிங் தான் ஸ்டார்டிங்கில் இல்லையா? நீ நான் எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணது வந்து ஜேஎஸ், நீயும் கூட நான் இருந்தேன். ஸோ அதெல்லாம் பெரிய சந்தோஷம்டா. அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கவே முடியாது. அது உங்களோட எஃபர்ட்டெல்லாம் வந்து எனக்கு ஜேஎஸ் வந்து இப்படி தான். இப்போ ஒவ்வொருத்தர் நல்லா பண்ணும்போது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறோம். 2 பிரேமா 2 கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சீனியர்ஸ். அவங்கள வந்து ரொம்ப மதிக்கிறோம். அவங்கள ரொம்ப ஐ அட்மையர் தெம், ஐ லுக் அப் தெம். என்ன சொன்னாலும் கேட்போம். அதே மாதிரி தான் நீங்கள் 2 பேர் 2 கண்ணு தான் அப்போல்லாம். அந்த மாதிரி தான் இருந்தீங்க. அப்போ சொல்லும்போது கூட 2 கண்ணுன்னு சொல்லிட்டா கூட இன்னொரு லீட் கேட்டார். அப்போ நான் மூக்கு, வாய், காதான்னு கேட்டாங்க. எல்லாமே ஹோல் பாடி நீங்கள் தானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அந்த மாதிரி ஒருத்தர் ஹார்ட், ஒருத்தர் ஸ்மைல், ஒருத்தர் நோஸ், அப்படி ஒருத்தர் ஹேர், அப்படி கூட வச்சுக்கலாம். எல்லாமே உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டும் நீங்கள் தான். அப்படி தான் நான் நினச்சி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கணும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெட்டர்மெண்ட் வரணும்னு மட்டும்தான் நான் என்னோடய போராட்டம் பூரா இருந்துச்சு. இப்போ நீங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய கொஷனாக இருக்கும். அதனால தான் செய்கெல்லாம் வந்து கேட்டோன்னே நம்ம விசாரெலாம் பண்ணோம். உனக்கு வந்து நான் நிறையா சொன்னேன், ஏதாவது பண்ணலாம்டா பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது கொஞ்சம் பெருசாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிட் வர்ற மாதிரி. நீ எதையுமே எதிர்பார்த்தெல்லாம் ஒர்க் பண்ணல. என் அன்பை தவிர நீ எதையுமே எப்போவுமே கேட்டதே இல்லை. ஸோ கண்டிப்பாக இது இன்னும் ரொம்ப பெருசாக போகும். நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பப்பா. இந்த மாதிரி வந்து இவ்வளோ விஷயங்கள். அதே மாதிரி நான் டிப்ரெஷன் இருக்கும்போது அவார்டு வந்து நீ தான் வாங்கி கொடுத்தின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அவார்டு இல்லையா, நீ தான் வாங்கிட்டு வந்த. ஏதோ ஒரு அட்டுல் ஃபவுண்டேஷனில் வந்து நாமினேட் பண்ணி என்கிட்ட சொல்லாமல் ஒரு அவார்டு வாங்கி கொடுத்த. இதை சிறந்த சமூக சேவகரை, சிறந்த குடிமகன் விருது ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய அவார்டு ஃப்ரம் நார்த் இந்தியன் ட்ரஸ்ட்லேருந்து. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. நம்ம அதை கூட வந்து சரியாக வீடியோலாம் பண்ணி எடுத்துகிட்டு போகல. நான் கண்டிப்பாக அதை மறுபடியும் லீட்ஸ்கிட்ட பேசி அதை ஒரு வீடியோ மாதிரி பண்ணி நம்ம திரும்ப வந்து எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ண சொல்கிறேன், ஃபேஸ்புக்கெலாம் போட சொல்கிறேன், குரூப்பில் கொடுக்க சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மனோஜ். உன்னையெல்லாம் நினச்சா எனக்கு எப்போவுமே ஒரு ஹாப்பி. லைஃப்பில் இப்படிலாம் ஒருத்தரெல்லாம் மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது, இந்த ஜேர்னியே வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுறது மட்டும்தான். அது மட்டும்தான் வந்து நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன். எஃபர்ட்டெல்லாம் சான்ஸே இல்லைப்பா. நீ பண்ணாத ஆக்டிவிட்டி என்ன இருக்குது? எல்லா ஈவெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு. எல்லா ஆக்டிவிட்டிலையும் உள்ளே இருந்த. நேம் எனிதிங் யூ ஆர் தேர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம், அதுவும் இல்லாமல் நம்ம அலுமினி மீட்டுக்கு நீ ஒர்க் பண்ணிடலப்பா. அதெல்லாம் வந்து அது ஜேஸும் நீயும் ஒர்க் பண்ணதெல்லாம் எப்பா எவ்வளோ எல்லா லீட்ஸும் ஒர்க் பண்ணாங்க. இது உன்னோட பர்த்டேங்கிறதுனால மெயினாக உன்னை பற்றி தான் நான் பேசுகிறேன். வந்து உன்னோட எஃபர்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரானரி. அன்றைக்கி முன்னாடி நைட்டே போயிட்டு அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சது, பாகினியெல்லாம் அந்த பேனர் கட்டி இதெல்லாம் ரெடி பண்ணினது, ராஜேஷ் வந்து அந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணினது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு அலுமினி மீட் எப்படி பண்ணியிருந்து, எவ்வளோ லவ்வபுளாக, எவ்வளோ ஸ்வீட்டாக. நம்ம திரும்ப அதே மாதிரி தான் இருக்கிறோம். நம்ம அதை விட இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கிறோம். நம்ம ரொம்ப நல்லா பண்ணணும். சரியா? நீ லைஃப்பில் ரொம்ப நல்லா வரணும் மனோஜ். உங்கள்கிட்டருந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயம் கற்றுக்கணும் மனோஜ். வந்து ஹவு மச் டெடிக்கேட்டட் டு சோசியல் காஸ் அப்படிங்கிறது, ஒரு சொசைட்டி பற்றி யோசிக்கிறது. ஸோ அதுக்கு உண்டான எஃபர்ட் எல்லாம் கொடுக்கறது,
டயர்டாகாமல் இருக்கிறது, எவ்வளோ டைம் நீ ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, டே அண்ட் நைட் நம்ம எவ்வளோ பேசியிருப்போம், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ டாஸ்க்கு பா. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். உங்களெல்லாம் நினச்சேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து கடவுளை நல்லா வேண்டிக்கிறேன், உனக்கு வந்து நீண்ட ஆயுசு, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வாழ்க்கையில் நடக்கணும். நீங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்காக வேலை செய்கிறீங்க. அப்போ இன்னொன்று, நம்ம அலுமினியில் ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ண அந்த 20,000 ருப்பீஸ் வந்து நீ தான் கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு, நம்ம அலுமினி யூனிவர்சிட்டியில் படிக்கிற பொண்ணுக்கு வந்து பிஹெச்டி படிக்கிற பொண்ணுக்கு கொடுத்தேன், மெஸ் பில் கட்டுறக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம், அதிலிருந்து இன்றைக்கி நடந்த மீட்டிங் வரைக்கும் எல்லாம் பண்ணோம். இப்போ ஒரு மெடிக்கல் ரிக்வெஸ்ட் வந்திருக்குது, அது நீ ஜிபியில் தான் பார்க்குறீங்க. உன்னை பார்த்தான்ப்பா மற்ற பசங்களை உள்ளே வரணும், நீ அப்படி தான் வேலை பார்த்துருக்குற. ஸோ எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இனிமேல் இருக்கக்கூடாது. லவ் யூ ஸோ மச். ரொம்ப பிளஸ்ஸிங் தான் மனோஜ், நீ என் லைஃப்பில் வந்தெல்லாம் ரொம்ப பிளஸ்ஸிங்காக தான் இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக தான்டா இருந்தேன். பிள்ளைக்கு ஜென்ரலாக பொசசிவாக இருப்பாங்க, அது தெரியும். அது வந்து நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு ஒர்க் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து நம்ம நிறையா வேலை செஞ்சு கொடுக்குறோம், அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறோம், அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறதில்ல, ஃப்ளிட் பண்ணுறதில்ல, அவங்கள அன்பாக வச்சுக்கிறோம், அவங்களுக்கு ஒரு பெயின்னா உயிரை கொடுத்து கூட நிற்கிறோம். காசு, இந்த இந்த வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பெருசாக பார்ப்போன்னு அதையெல்லாம் பார்க்காம, ஒருத்தருக்காக நான் சண்டை போட்டதெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு ஒவ்வொரு பொண்ணுக்காக, ஒவ்வொரு பையனுக்காக நம்ம எடுத்துக்கிட்டு அந்த 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 இதெல்லாம் அப்படி தான் நம்ம அந்த மாதிரி எல்லாமே ஒர்க், இவ்வளோ நாள் அப்படி தான், இத்தனை வருஷம் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ட்ரூவாகவும் ரொம்ப பியூராக தான் இருந்திருக்கிறேன். என் கூட இருக்கிறவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும்னு அவங்கள பற்றி நிறையா யோசிப்பேன். நிறையா என்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சதில்லை, உங்களுக்கு தெரியும். பட் மற்றவங்கள பற்றி நிறைய எப்போவுமே யோசிச்சிருக்கேன். அப்படிலாம் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஆப்வியஸாக நம்ம இருக்கும்போது எல்லாத்துக்கும் கேர் க்ளோஸ்ன்னு சொல்லிக்கணும்னு தானே ஆசையாக இருக்கும், ஒர்க்கிங் லீட்ஸ் எல்லாத்துக்கும். அப்படி இருக்கும்போது அது ரொம்ப நார்மலாக இருக்கும். பொசசிவ் ஆவாங்க, பிள்ளைகளுக்குள்ளே சண்டை வரும். அப்போ நான் சொல்லுவேன், சண்டை போடாதீங்கப்பா யாரும், எனக்கு எல்லோரும் ஒன்று தான், நான் ஒன்றா தான் பார்க்குறேன், எனக்கு யாரும் ஸ்பெஷல் கிடையாது, பெருசு கிடையாது, எல்லோரும் ஸ்பெஷல் தான், யாரும் சிறுசு கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். பட் ஒரு பையன் பொசசிவ் ஆனதில் தான் ஃபஸ்ட் டைம். பட் நான் ரொம்ப தரோலி என்ஜாய்ட் இட். பட் எவ்வளோ அன்பு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நீங்களாம் தான்ப்பா இன்னைக்கு வந்து பெருசு பண்ணீங்க, நம்ம அலுமினியை பெருசு பண்ணீங்க. இதனால் வந்து இதோட பை ப்ராடக்ட் என்னென்னா, நம்ம சொசைட்டிக்கு நிறையா ஹெல்ப் கிடச்சிருக்குது. எத்தனை லெக்சர் சீரிஸ் பண்ணாங்க, எவ்வளோ எஃபர்ட்டு, சரியா? இன்னும் வந்து இது ரொம்ப நாளைக்கு நல்லா போகணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன், உங்கள் லைஃப்பில் எல்லாமே உனக்கு எல்லா விஷயம் கிடைக்கணும்ப்பா, சரியா? நீ எல்லாமே கிடச்சி நீ ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கணும். ஆல் த வெரி பெஸ்ட் அண்டு ஹாப்பி பர்த்டே மனோஜ். லவ் யூ லாட். உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் கன்வே பண்ணுங்கள், என்னோடய விஷஸ் எல்லாம் கன்வே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வர்றேன், வந்தால் கண்டிப்பாக இதை விட ஒரு பெரிய அலுமினி மீட் வைக்கிறோம், எல்லாத்தையும் வர சொல்கிறோம், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் ஒன்றா இருப்போம், சரியா? எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ளேயும் நம்ம அலுமினியில் இப்போ கிடையாது. ஒரு ஸ்மூத்தாக, ஒரு லவ்வபுளாக, ஒரு ஸ்வீட்டாக, பியூங்கிறது என்ன ஒரு எமோஷன்ப்பா நம்மளதெல்லாம். எத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் அடிக்கிற பால் 6 தானே. இப்போ கௌதமி வந்துச்சு, குரூப் 2ல் 38 ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாருமே ஒர்க் ஆகட்டும், கான்ட்ரிபியூஷன் ஆகட்டும், மாற்றி மாற்றி காசை கொடுக்கறது, எஃபர்ட்டை போடுறது, பீப்புள் கூட்டிகிட்டு வர்றது, சோசியல் மீடியாவை பெருசு பண்ணினது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பண்ணதெல்லாம். இன்றைக்கி குரூப்பில் வந்து ஆல்மோஸ்ட் 2500 to 700 மெம்பர்ஸ் இருப்போம். கொஞ்சம் பேர் லீவ் ஆனாங்க டெலகிராமில். பட் எல்லாம் கேட்டோம்னா எல்லாம் ஓவராலாக பார்த்தா நம்ம குரூப்ஸ்லேயும் 2500ங்கிறது மினிமம் கண்டிப்பாக ஷூர் ஷாட்டு. இப்போ க்ரோ ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நிறையா இருக்குது, அதை நீயும் மனோஜ் எல்லாம் சேர்ந்து, ஜிபி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ 13,000 இருக்குது சோசியல் மீடியாவில். 5 + 3 13 இருக்குது. அதில் ஒரு 10,000 பேர்த்து உள்ளே கூட்டிகிட்டு வரணும்ப்பா, டெலகிராமை கூட்டிகிட்டு வந்து டெலகிராமை பெருசு பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணுவோம், இன்னும் நிறைய வேலை பண்ணுவோம். இப்போ நம்ம டிவைடும் பண்ணிட்டோம், ரொம்ப ஈஸி. நம்ம எஜுகேஷன் மட்டும் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஃபண்டு 2 ட்ரஸ்ட்லேருந்து வரும், மறுபடியும் ஏஎஸ்எல்லேருந்தும் பிஎம்ஹெச்எஸ்லேருந்து நம்மளுக்கும் வரும் இனிமேல். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸி. நீங்கள் வந்து லீட்ஸுக்கு வந்து நான் லோடு நிறையா கொடுத்துடல. ஓகே, எல்லாம் வந்து கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு வந்து கோயம்புத்தூர் ஏரியாவில் கொடுக்கணும்னா இப்போ உங்கள் சப்போர்ட்லாம் தேவைப்படும். இப்போ வேறு எங்கேயாவது பண்ணணும்னா ஏஎஸ்எல் லீட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். 3 ஆக்டிவிட்டி ப்ரடாமினெண்ட்டாக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுட்டு வந்து பிஎம்ஹெச்எஸில் கொடுத்துக்கலாம், எஜுகேஷன் கான்ட்ரிபியூஷன் வந்து பியூவில் பண்ணலாம், மெடிக்கல் வந்து ஏஎஸ்எல்லில் பண்ணால் ரொம்ப சூப்பராக போயிடும். அப்புறம் மல்லிகைலாம் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்டருந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு பண்ணலாம். எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி அவங்க ட்ரஸ்ட்டோட கொலாபரேட் பண்ணி பண்ணுறதுன்னு அதுவும் பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம் மனோஜ், சரியா? எக்ஸ்ட்ரானரி எஃபர்ட்ஸ், ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் இன் அவர் அலுமினி, சரியா? ரொம்ப சூப்பராக செக்ரட்டரி ரோலை அருமையாக 2 இயர்ஸ் பண்ணிட்டேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ரொம்ப நல்லா பண்ணுங்கப்பா. லவ் யூ ஸோ மச் மனோஜ். காட் பிளஸ் யூ. டேக் கேர். பாய்.